ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சனி கிரகத்தை பற்றிய பலன்களை பார்ப்போம். சனி கிரகம் என்பது இருப்பதிலேயே ஒரு இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது. நீல நிறத்துக்கு அதிபதி அவர் அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த சனி கடுமையான உழைப்பாளிகளை உருவாக்குவார். கடுமையான உழைப்பாளிகளுக்கு தலைவராகவும் உருவாக்குவார். உள்ளூர் தலைவர்களை உருவாக்குவார். சனி கருப்பு நிறத்திற்கும் உடையவர். எள் போன்ற தானியங்களுக்கு இவரே காரகராகிறார். இரும்பு சார்ந்த தொழில்கள் அனைத்திற்கும், பழைய பொருட்கள் அனைத்திற்கும் சனியே காரகர். குடிக்கக்கூடாத திரவங்கள், கழிப்பறை சார்ந்த பண்டங்கள், உபகரணங்கள், திரவங்கள் இவற்றிற்கும் சனியே காரகர். துப்புரவு வேலை செய்பவர்கள், அதற்கு தலைவர்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கும் சனியே காரகர். ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், எந்த செயலும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு உடையவர்கள் இவர்களுக்கு சனி காரகர். ஆன்மீகமும் இவருடையதே. சொல்ல கூச்சப்படும் தொழில்களுக்கு காரகர் சனியே. எதிலும் நிதானமும் தடைகளும் இவருக்கேற்ற ஒரு செயல்களாகும். அழிகிரகத்தன்மை கொண்டவர். மகரம் கும்பத்திற்கு அதிபதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவரினுடைய நட்சத்திரங்கள். துலா ராசியில் உச்சமடைகிறார். மேச ராசியில் நீச்சமடைகிறார். இவர்களுடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன், சுக்கிரன். எதிரிகள் பொறுத்தவரை சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு என்ற அமைப்பில் இருப்பார்கள். வயதில் மூத்தவர்களை அறிமுகப்படுத்துதல், நண்பராக்குதல் போன்ற செயல்களுக்கு இவரே காரகராகிறார். மக்கள் தொடர்பு பணியும் இவர்களினுடையதாக இருக்கிறது. இந்த சனி கிரகத்தினுடைய தசை அளவு மொத்தம் 19 ஆண்டுகள். கடின உழைப்பாளி கிரகம் என்பதால் அந்த 30 வயது, அந்த வயதை தாண்டி இந்த தசை வர்றது நல்லது. சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து ஆயுள் நீட்டிப்பு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சனி உச்சம் பெற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அந்த சனியின் தாக்குதல் நமக்கு சுபத்துவம் இல்லாத பொழுது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு மந்தன், சோம்பேறி என்ற நிலைகளுக்கும் காரகர் சனியே. மொத்தத்தில் மக்கள் தொடர்பு தரக்கூடிய ஒரு கிரகம் சனி. கடின உழைப்பாளி சனி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே சனி அப்படின்னாலே நம்ம மனசுல ஒரு பயமும் பாவத்துவமான செயலுக்குரிய ஒரு அமைப்பாகவும் நமக்கு தோணும். அதே சனி ஒருவருடைய ஜாதகத்துல சிறந்த இடத்துல, லக்னத்துக்கு சிறந்த தன்மையில இருக்கும் பொழுது அது பெரிய அளவுல மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி செல்வாக்குகளை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சனி தருது. அதனால சனி என்றால் பயம் தேவையில்லை. சனி நம்மளை வாழ வைக்கக்கூடிய கிரகம்தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சனின்னு எடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நிறைய சனின்ற அந்த அமைப்புல வருவார். அதாவது அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, கண்டக சனி, அட்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு அமைப்புகள்ல வருவாங்க. சனி தசை, சனி புக்தி, சனி அந்தரம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அமைப்புகள்ல சனியே நம்மளோட வாழ்க்கைய அதிக காலம் எடுத்துக்கிறதா ஒரு அமைப்பு இருக்கு. அதனால சனி நல்ல நிலைமையில இருந்ததுன்னா நமக்கு எல்லா வகையிலையுமே ஆயுளை விருத்து பண்ணி கொடுக்குற ஒரு அமைப்பு இருக்கு.